கருப்புக்கும் வந்து உங்க வாய்ஸ் தான் வந்து இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அண்ட் இன்னொன்று கேட்க நினச்சேன், மேம் மடியில் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்களே, என்ன கதை? இது வந்து இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்து என்னென்னா, இது சூர்யா சாரோட மனசை பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து நிறையா சினிமா பாடல்கள் பாடியிருக்கோம். அந்த கருப்பு பாடல் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம வந்து பாட ஆரம்பித்து ஒன்லி வந்து அந்த ஆல்பமில் அந்த அங்கேயடி முழங்குது சாங் வந்து பாடுவேன். அது மூலியமாக வந்து நமக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடச்சி எல்லா மக்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அது மூலியமாக பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது வந்து சார் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணார். சூர்யா சார் வந்து எனக்கு ஒரு பெரிய இந்த பாருங்க, இது வந்து கையில் எடுத்து காமிச்சிருங்க, தங்கத்துல செயின். ஆஹா, இது வந்து எங்கேன்னா என்னைய வர வச்சு ஒரு எத்தனை மணி ஒரு அன்னைக்குன்னு எனக்கு நிகழ்ச்சி. அவர் சாரோடைய மேனேஜர் வந்து தாங்க சாரோட சூர்யா சார் அவருக்கு கொடுத்த அந்த செயின் ரொம்ப அழகா இருக்கு. ஒன்று அப்படியே நான் ஒரு முறை நான் சொல்லியிருந்தேன் அவர் கூட. ஆனால் ஸ்டேஜ்லேயும் வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து நான் சாரும் வந்து ஹக் பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் அப்போ இது போகும்போது நான் சாரை பார்த்தோன்னா அப்படியே போய் கட்டி பிடிச்சிட்டேன், ரொம்ப நேரமாக கட்டி பிடிச்சிட்டுட்டேன். அவர் வந்து இது கிஃப்ட் பண்ணாங்க. உண்மையிலே எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம இவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்த பாதைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சத மாதிரி அப்படி ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேனே தவிர, மற்றபடி அவர் மனசுக்குள்ளே இவ்வளோ ஒரு அந்த எப்படி ஒரு மனசில் இதை வந்து இதை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. இந்த நேரத்தில் அவருக்கு வெளியே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட உழைப்புக்கான அந்த அங்கீகாரம் தான், ரொம்ப சந்தோஷம். இந்த நீங்கள் போட்டுக்கோற அந்த 5 செயின் 6வது செயினா போட்டுக்கோங்க. ஆமாம், போட்டுக்கோங்க. உங்களை கடத்துனா பயங்கரமா நல்ல ஒரு வசூல் இருக்கும் போல இருக்கு. ஆமா, அப்படியே யாராவது கிட்ட அப்படியே தூக்கி கொடுத்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் கொடுக்கணும்ட்டு ஆசையா இருக்கு. அதுக்காக தான் அதை சேர்த்துட்டு இருக்கீங்க. அது இல்லை, அது கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக இல்லை, நம்ம இது வந்து ஒரு விஷயமே கிடையாதுங்க. மனசில் வந்து நமக்கு ஒரு விஷயம் அந்த இடத்துல என்ன ஃபீல் ஆகுதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக அது வந்து நடக்கணும்னா அது நடந்துடும். கண்டிப்பாக அது அந்த விஷயத்தில் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, நம்ம மியூசிக்கில் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அந்த நேரத்தில் நமக்கு என்ன உணர்வு தோணுதோ அதை நம்ம கண்டிப்பாக அதை பண்ணி ஆகும் கண்டிப்பாக.